40 வயதிலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த குதிரையின் மீது அன்னசாரணி 400 மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான பந்தயத்தை கட்டியிருக்கிறது. இலங்கை ரூபாவில் பார்த்தோம் என்று சொன்னால் 498 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பணத்தை கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு நாளில் சம்பளமாக பெறுகிறார். அல்நசார் அணிக்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாடிய இறுதிப் போட்டியின் பிற்பாடு தி சாப்டர் இஸ் ஓவர் என தனது இன்ஸ்டாகிராமிலே ஒரு பதிவினை இட்டிருந்தார். இப்படி என்கின்ற அந்த கணப்பொழுதிலே கிறிஸ்டியானோ ரொனால்டோ 5000 ரூபாவை ஊதியமாக பெறுகிறார். கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கும் அல்நசார் அணிக்கும் இடையிலான ஒப்பந்தம் முடிவிடப் போகிறது எனவும் அவர் புதிய அணிக்காக விளையாட போகிறார் என்ற ஒரு யூகத்திற்கு அரசியல் அனைவருமே வந்திருந்தார்கள். கிறிஸ்டியானோ ரொனால்டோ அல்நசார் அணிக்காக விளையாடுகின்ற தருவாயில் அவருக்காக பிரத்யேகமாக 16 ஊழியர்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலே 2 சமையல் செய்பவர்கள் இருக்கிறார்கள், 4 வீட்டு வேலை செய்வதற்காக இருக்கிறார்கள், 3 பேர் தோட்ட வேலை செய்வதற்கென மொத்தமாக 16 பேர் காணப்படுகின்றார்கள். இது மட்டுமில்லாமல் அவருடைய பிரத்யேக ஜெட் விமானத்துக்கான செலவுகளையும் அல்நசார் அணி ஏற்றுக்கொண்டிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஃபுட்பால் வரலாற்றிலேயே அதிக சம்பளம் பெறுகின்ற வீரராக கிறிஸ்டியானோ ரொனால்டோ தற்போது பதிவாகி இருக்கின்றார். இரண்டாயிரத்தி 27ஆம் ஆண்டு வரை அல்நாசர் அணிக்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ மீண்டும் ஒப்பந்தமாக இருக்கின்றார். ஃபுட்பால் வரலாற்றிலேயே அதிக சம்பளம் பெறுகின்ற வீரனாகவும் தற்போது கிறிஸ்டியானோ ரொனால்டோ பதிவாகி இருக்கிறார். கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் அல்நசார் அணியுடனான கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய ஒப்பந்தம் முடிவில் காணப்பட்டது. இது இவ்வாறு காணப்பட கால்பந்து ரசிகர்கள் மத்தியிலே ஒரு கேள்வி காணப்பட்டது. இதன் பிற்பாடு ரொனால்டோ எந்த அணிக்காக விளையாட போகிறார் என்று அந்த கேள்வி. காரணம், அல்நசார் அணிக்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ இறுதியாக விளையாடிய போட்டியின் பிற்பாடு தி சாப்டர் இஸ் ஓவர் என இன்ஸ்டாகிராமிலே ஒரு பதிவினை இட்டிருந்தார். இந்த குறித்த பதிவின் மூலம் அல்நசார் அணிக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் முடிவிடப் போவதாகவும் இதன் பிற்பாடு அவர் புதிய அணிக்காக விளையாட போகிறார் என்ற ஒரு செய்தியை ரசிகர்கள் ஊகித்துக் கொண்டார்கள். இது இவ்வாறு இருக்க கடந்த வாரம் மீண்டும் அல்நசார் அணி 2027ஆம் ஆண்டு வரை கிறிஸ்டியானோ ரொனால்டோவை ஒப்பந்தப்படுத்தியிருக்கிறது. ஓடுகின்ற குதிரையின் மீதுதான் பந்தயம் கட்ட முடியும் என கூறுவார்கள். இன்னமும் 40 வயதிலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த குதிரையின் மீது அல்நசார் அணி 400 மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான பந்தயத்தை கட்டியிருக்கிறது. தற்போது கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் வயது 40. 2027ஆம் ஆண்டில் 42. ஆகவே 42 வயது வரை அல்நாசர் அணிக்காக விளையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சில விடயங்கள் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்காக தற்போது 400 மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியை கொடுத்து அவரை அந்த அணி வாங்கி இருக்க வேண்டுமா? அவருக்காக பிரத்யேகமாக 16 ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதிலே 3 சாரதிகள், 4 வீட்டு வேலையாட்கள், 3 தோட்ட வேலையாட்கள் என பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த குறித்த ஒப்பந்தத்திலே அவருடைய பிரத்யேகமாக பயணிக்கின்ற ஜெட் விமானத்திற்கான மொத்த செலவையும் அல்நசார் அணி ஏற்பதாக கூறியிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் 15% ஷேரையும் அவருக்கு வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இவ்வாறு பல சுவாரஸ்யமான விடயங்கள் அந்த ஒப்பந்தத்திலேயே காணப்படுகின்றன. கிறிஸ்டியானோ ரொனால்டோ வருடத்திற்கு மொத்தமாக 400 மில்லியன் பவுண்ட்ஸை சம்பளமாக பெறுகின்றார். இது மாதத்திற்கு கணக்கிடும் போது ஒரு மாதத்திற்கு 33.34 மில்லியன் பவுண்ட்ஸையும், ஒரு வாரத்திற்கு 7.6 மில்லியன் பவுண்ட்ஸினையும், ஒரு நாளைக்கு 1.1 மில்லியன் பவுண்ட்ஸினையும், மணித்தியாலத்திற்கு 46,300 பவுண்ட்ஸினையும், நிமிடத்திற்கு 772 பவுண்ட்ஸினையும், வினாடிக்கு 13 பவுண்ட்ஸினையும் சம்பளமாக பெறுகிறார். தற்போது இருக்கின்ற இளைஞர் சமுதாயத்தினுடைய பாரிய நோக்காக பணம் சம்பாதித்தல் காணப்படுகின்றது. நமது வாழ்க்கையில் எங்களால் நினைத்து பார்க்கக்கூடிய அந்த பணத்தை கிறிஸ்டியானோ ரொனால்டோ 24 மணித்தியாலத்தில் சம்பாதிக்கிறார் என்றால் உங்களால் நம்பக்கூடியதாக இருக்கின்றதா? 1.1 மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான பணத்தை அவர் ஒரு நாளைக்கு ஊதியமாக பெறுகிறார். இலங்கை ரூபாவில் பார்த்தோம் என்று சொன்னால் 498 மில்லியன் ரூபாய் பணத்தை 24 மணித்தியாலத்தில் அவர் ஊதியமாக பெறுகிறார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ வருடத்திற்கு 400 மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான ஒப்பந்தத்திலே கைச்சாந்திடப்பட்டிருக்கிறார். ஆனால் இலங்கை ரூபாவிற்கு அதனுடைய பெறுமதி உங்களுக்கு தெரியுமா? 167 பில்லியன் ரூபாய் பெறுமதியான பணத்தை அவர் வருடத்திற்கு ஊதியமாக பெறுகின்றார். கண் சிமிட்டுகின்ற நேரத்திலே கிறிஸ்டியானோ ரொனால்டோ எவ்வளவு ஊதியமாக பெறுகிறார் என உங்களுக்கு தெரியுமா? இப்படி எண்ணுகின்ற அந்த கணப்பொழுதிலே கிறிஸ்டியானோ ரொனால்டோ 5000 ரூபாவை ஊதியமாக பெறுகிறார். இவ்வாறு கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய ஒப்பந்தம் காணப்படுகின்ற போதிலும் மேலும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் இந்த ஒப்பந்தத்திலேயே காணப்படுகின்றன.
அவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதற்காக 24 மில்லியன் பவுண்ட்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த வருடம் அது 38 மில்லியன் பவுண்ட்ஸாக அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் நாசர் அணிக்காக ரொனால்டோ அடிக்கின்ற ஒவ்வொரு கோலிற்கும் 80,000 பவுண்ட்ஸ் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது அடுத்த வருடம் 20% அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அசிஸ்ட் செய்கின்ற ஒவ்வொரு கோலிற்கும் 40,000 பவுண்ட்ஸும் வழங்கப்பட இருக்கின்றது. இது அடுத்த வருடம் 15% அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு காணப்பட கிறிஸ்டியானோ ரொனால்டோ அல் நாசர் அணிக்காக விளையாடும் போது சவுதி ப்ரோ லீக்கில் வெற்றி பெற்றால் சுமார் 8 மில்லியன் பவுண்ட்ஸ் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது மாத்திரமல்லாமல் சாம்பியன்ஸ் லீக்கில் வெற்றி பெற்றால் சுமார் 6.5 மில்லியன் பவுண்ட்ஸ் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அவர் விளையாடுகின்ற நேரத்திலே கோல்டன் பூட்டை அவர் வெற்றி பெற்றால் மேலதிகமாக 4 மில்லியன் பவுண்ட்ஸ் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அல் நஸர் அணியினுடைய 15% பங்குகளையும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அல் நஸர் அணிக்காக விளையாடுகின்ற இந்த 2 வருட காலப்பகுதியில் அவருடைய தனிப்பட்ட ஜெட் விமானத்திற்கான மொத்த செலவையும் அல் நஸர் அணி வழங்கி இருக்கின்றது. இதனுடைய செலவுகள் சுமார் 4 பில்லியன் பவுண்ட்ஸாக காணப்படுகின்றது. இது மாத்திரமல்லாமல் சுமார் 60 மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான ஸ்பான்சர்ஷிப் டீலினையும் அல் நஸர் அணி ரொனால்டோவுக்கு பெற்றுத் தருவதாக அறிவித்திருக்கிறது.